ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த சம்மருக்கு டக்குன்னு ஒரு ஊறுகாய் செய்யணுமா, இந்த பூண்டு ஊறுகாய் ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, நல்ல காரசாரமா இருக்கும், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அந்த டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ணா சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். இதுல பாதி அளவு நான் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். மீதி அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் கொரப்பா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேன்ல 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் செவக்க வறுத்து இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த முழுசா வச்சிருக்கோம்ல பூண்டு, அதை போட்டு மிதமான தீயில நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகணும். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் அந்த விழுது அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. விழுது சேர்த்தோன்னா அடி பிடிக்கும். ஸோ மிதமான தீயில கைவிடாம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வரணும், தீச்சிடக்கூடாது. இதுல இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது உங்க காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி ஊறுகாய் நல்லா சுண்டி வரும். அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு கெட்டியான தொக்கு பதத்துக்கு வரும். இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த கடுகு வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசந்துரும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஊறுகாய் இப்போ நல்லா ஆறட்டும். நமக்கு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்டெர்லைஸ்ட் கிளாஸ் பாட்டில் இல்லை செராமிக் ஜாரில் இந்த ஊறுகாவை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் 3 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், அப்புறம் தயிர் சாதத்து கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.